மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ அல்லது தன்னுடைய பெண் ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியாக உறவினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவருக்கு அந்த பாலியல் உறவினூடாக முழு திருப்தியோ அல்லது முழு ஆர்காசமோ உச்சக்கட்டமோ அல்லது அதன் மூலமாக மன அமைதியோ ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்கள். அதிலே நாங்கள் இந்த ப்ரீடிஸ்போசிங் காசஸ் என்று சொல்லி என்னென்ன பிரச்சனைகள் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது இது பிரச்சனை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம், இந்த நிகழ்ச்சி ஒரு ஆரோக்கியமான சுகாதார கல்விக்குரிய நிகழ்ச்சி. எனவே சில பேர் சொல்லுகிறார்கள் பார்த்து கொண்டு, நான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பேன் என்று சொல்லி மற்ற பெண்கள் கூட பார்ப்பார்கள் என்று சொல்லி, எனவே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பயமாக இருக்குது என்று சொல்லி அப்படி பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நிகழ்ச்சியை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 009477356245 மூலமாக வாட்ஸ்அப்பின் ஊடாக இமோ ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த ப்ரீடிஸ்போசிங் காசஸ் என்று சொல்லப்படுகின்ற என்னென்ன காரணங்கள் இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படும் என்பதற்கு மூன்றாவதாக ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரேண்டம் ஃபெயிலியர். இது கூடுதலாக, அதாவது தோல்வி என்ற ஒரு பிரச்சனை கூடுதலாக ஆண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் சில நேரங்களிலே பல பேர், அதாவது திருமணத்திற்கு முதல் பாலியல் தொழிலாளிகளுடன் சென்று பாலியல் உறவை வைத்துக் கொள்கிறார்கள். எனவே பாலியல் தொழிலாளி செக்ஷுவல் ஒர்க்கர் என்பது ஒரு மனைவியிடமிருந்து அல்லது ஒரு பெண் துணையிடமிருந்து முற்றிலுமே மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே அதில் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லுகின்ற விடயம், பல பேருக்கு சொல்லுகின்ற விடயம் என்னென்றால், இந்த பாலியல் தொழிலாளி முழுக்க அவருடைய எண்ணம் என்னவென்றால் அவருடைய பணம், பிஸ்னஸ். அதே நேரத்தில் திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது நீங்கள் யாருடன் லிவிங் டுகெதரில் இருந்தால் அந்த மனைவியினுடைய பெண்ணுடைய நோக்கம் அதுயாக இராது. என்னுடைய லைஃப் லாங் பார்ட்னர், அதாவது வாழ்க்கை காலம் முழுக்க என்னோட வரப்போடுகின்ற ஒரு ஆண் என்ற நிலைமையிலே தான் கணவர் மேரோ அல்லது ஆண் துணைகளோ இருப்பார்கள். எனவே என்ன செய்கிறார், சில நேரங்களிலே இந்த பாலியல் தொழிலாளரிடம் சென்ற ஆண்கள் அடிக்கடி அவர்களிடம் செல்லுகின்ற போதும், அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த பாலியல் தொழிலாளர்களுடன் செல்லுகின்ற போது பல பேர் இந்த மதுபானத்தை அருந்தி அல்லது ஏதாவது போதைப் பொருட்களை பாவித்து கொண்டுதான் அவர்கள் செக்ஸ் பண்ணுகிறார்கள். அதே நேரத்திலே அந்த பெண்ணும் கூட மதுபானத்துக்கு அடிமையாகி அல்லது போதைப் பொருட்கள் ஸ்மோக்கிங்குக்கு, அதாவது புகைத்தலுக்கு அடிமையாகித்தான் அவர்கள் அந்த செக்ஸை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மதுபானத்துக்கு அடிமையாகி ஒரு ஆண் செக்ஸ் செய்கின்ற போது அவருக்கு இந்த ஃபெயிலியர், அதாவது தோல்வி, பாலியல் உறவிலே அவருடைய ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, ஆண்குறி சுருங்குகின்ற தன்மை, அதே நேரத்தில் விந்து முந்துகின்ற தன்மை, ப்ரீமேச்சுர் இஜக்குலேஷன் எல்லாம் இருக்கும். ஏனெனில் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். அவர் அந்த நேரத்திலே மது குடிச்சிருக்கின்ற, மதுபானம் பாவித்திருக்கின்றபடினால் அந்த பிரச்சனை வருகிறது. எனவே அந்த 2-3 தடவை அப்படி நடக்கின்ற போது அவருக்கு ஒரு ஃபெயிலியர் வரும். அந்த ஃபெயிலியரோடு அவர் தன்னுடைய புது மனைவியுடன் செல்லுகின்ற போது இது ஒரு பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் தான் திருமணம் முடித்த பெண்கள், நேரத்தில் கணவர் டிவோர்ஸ் ஆகியிருக்கலாம், கணவர் விட்டு போட்டு போயிருக்கலாம், கணவர் இறந்திருக்கலாம், மீண்டும் ஒரு திருமணத்தை முடிக்கின்ற போது அவருக்கு முதல் ஏற்பட்ட ஃபெயிலியர், அதாவது முதலாவது கணவனாலே அல்லது முதலாவது துணையாலே அவருக்கு பாலியல் ரீதியாக அவர் உச்சக்கட்டமோ திருப்தியோ அடையாத சந்தர்ப்பத்திலே மீண்டும் திருமணம் முடித்து ஒரு ஆணுடன் இருக்கின்ற போது இந்த ரேண்டம் ஃபெயிலியர் என்று சொல்லப்படுகிற ஏதேச்சையான ஒரு தோல்வி மனப்பான்மை அந்த பெண்ணுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும்.
எவ்வாறு ஆணொரு பாலியல் தொழிலாளம் சென்று அவருக்கு அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே பிரச்சனை தான் இந்த பெண்ணுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே 2 பேருமே பாலியல் வைத்துக் கொள்கின்ற போது அந்த இடத்திலே ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் ஒரு திருமணம் முடித்த புதிதிலே உங்களுடைய மனைவியோ அல்லது லிவிங் டுகெதரில் இருக்கின்ற ஒரு பெண் துணையோ அல்லது ஆண் துணையோ உங்களை திருப்திப்படுத்த முடியாவிட்டால் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்றே சற்று ஆராய்ந்து பாருங்கள். அவ்வாறு உங்களுக்கு அதை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாமல் விட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு வைத்தியனுடைய, ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனுடைய, குடும்ப வைத்தியனுடைய ஆலோசனையும் அவரை கண்டு நீங்கள் தேவையான கவுன்சிலிங்களையும் அல்லது என்னத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், உளவள துணையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதை விட்டு போட்டு நான் போய் இந்த பிரச்சனை இன்னும் பல பேரா வெளிநாட்டில் இருப்பவராக இருக்கலாம், உள்ளூரில் இருப்பவராக இருக்கலாம், இன்னும் இந்த பாலியல் ரீதியான பிரச்சனையை ஒரு வைத்தியரிடம் சென்று கதைக்கிறதற்கு இன்னுமே தயங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கவலையாக இருக்கிறது. இது ஒரு நோயும் அல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனை நாங்கள் இவ்வளவு இலகுவாக எங்களால் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை விட்டு போட்டு தொடர்ந்து தேவையற்ற மருந்துகளையும் ஓவர் த கவுண்டர் ஃபார்மசியில் மருந்துகளையும் போய் அதே நேரத்தில் ஒரு மருத்துவத்துடன் தொடர்பற்ற ஒருவரிடம் சென்று தவறான ஆலோசனைகளை பெறுகின்ற போது பாரதூரமான பிரச்சனை ஏற்படுகிறது. நேற்று கூட என்னுடைய நோயாளி வந்தார். உண்மையாக ஒரு பெண், இளம் வயது பெண், 28 வயசு இருக்கும். வாய் முழுக்க அப்படியே கருத்து போய் அவர் ஒரு இடத்திலே வேலை செய்கின்ற போது அவர் உண்மையாக சொல்லவில்லை, நான் கண்டுபிடித்தேன். பிறகு கேட்டு அதை ஏற்றுக்கொண்டார். ஒருவருடன், ஒரு ஆணுடன் அவர் ஓரல் செக்ஸ், வெஜைனல் செக்ஸ் இல்லை, வாய் வழி புணர்ச்சியை செய்திருக்கிறார். இதன் காரணமாக அவர்கள் என்ன ஏற்பட்டிருக்கிறது? வாயிலே இந்த ஹெர்பீஸ் எனப்படுகின்ற நோய் ஏற்பட்டிருக்கிறது. ஜெனிட்டல் ஹெர்பீஸ் எனப்படுகிற நோய். எனவே இந்த ஹெர்பீஸ் எனப்படுற நோய்க்கு உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் இந்த வாய் சுட்டு சின்ன சின்ன புள்ளி மாதிரி பருக்கள் மாதிரி வந்து சரியாக எரியும், பேர்னிங் சென்சேஷன். அது நேரத்தில் நோவும், தேநீர் குடிக்க முடியாது, சூடாக குளிராக ஒன்றும் பாவிக்க முடியாது. எனவே இந்த பெண் அந்த நோயில் 2 கிழமை இருந்த பிற்பாடு அண்மையில் அருகில் இருக்கிற ஒரு வயது போன ஒரு ஆட்சி முதியவரிடம் அவர் கேட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், இந்த கராம்பையும் ஏலக்காயம் கரைச்சி போட்டு உடைச்சி போட்டு தூளாக்கி பூசணும் சொல்லி உண்மையாக பூசி அவருடைய வாய் முழுவதுமே கருப்பாகி நேற்று வந்தார். எனவே இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடாது. இப்போது மருத்துவம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது. உங்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை இருக்குமாக இருந்தால் உடனடியாகவே உங்களுடைய குடும்ப வைத்தியரை நீங்கள் போய் சந்தியுங்கள், உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனை போய் சந்தியுங்கள், அல்லது ஃபேமிலி ஜிபியை போய் சந்தியுங்கள். அதன் மூலமாக அவர் தன்னுடைய தீர்வுக்கு ஏற்படாவிட்டால் அவர் உங்களை சில நேரங்களில் வேறு ஆட்களுக்கு அவர் உங்களை ரிஃபர் பண்ணுவார். என்றபடியால் இந்த ரேண்டம் ஃபெயிலியர் என்று சொல்லப்படும் இருவருக்குமே ஃபெயிலியர் இருந்து 2 பேருமே ஒரேடியாக சேருகின்ற போது அவர்களுடைய இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பழைய தோல்விகள் மனதிலே எப்போயுமே ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. பழைய தோல்விகள் மனதில் எப்படி ஓடிக்கொண்டிருக்கேன். கணவர் நினைப்பார், ஐயோ முதல் மனைவியை என்னாலே திருப்திப்படுத்த முடியவில்லை, இவருடன் எப்படி. அதே நேரத்தில் பெண் யோசிப்பார், முதல் கணவர் எனக்கு ஒரு விதமான இன்பத்தையும் கொடுக்கவில்லை, இந்த மனுஷன் என்ன செய்கிறாரோ தெரியாது சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். இதன் காரணமாக இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற இதுவரைக்குமே பாலியல் ரீதியிலே திருப்தியற்ற தன்மை ஏற்படும். எனவே பாலியல் ரீதியிலே ஒருவருக்கு திருப்தி ஏற்படாவிட்டால் உங்களுக்கு தெரியும், கொலைக்கு கூட கொண்டு போய் முடியும். இலங்கையிலே அண்மைய காலங்களிலே நீங்கள் ஒழுங்காக நீங்கள் இலங்கையை மட்டும் எடுத்துக்கொண்டால், எங்களை நாட்டை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ கொலைகள் இதன் காரணமாக நடந்தேறி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அண்மையிலே கூட இந்தியாவிலே ஒரு 10 வயது சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இறந்தால் உண்மையாக பெரிய கவலையாக இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் படிக்கின்ற போது அந்த சிறுமியை எவ்வாறு ஒரு மிருகம் கடிச்சு குதறுமோ அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய சடலத்தை, அந்த சின்ன சிறுமியின் சடலத்தை கூட மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த 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 சடலம் சின்னாபின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்குரிய முக்கிய காரணம் என்ன? பாலியல் ரீதியான பிரச்சனைகள். இதை அவற்றுக்கு உரிய முறையிலே எங்களாலே தீர்வினை கொடுக்க முடியும். இவ்வளவு காலமும் நீங்கள் கொடுத்து வருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.